நம்ம டைரியோட உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக். என்ன அப்படின்னா தனிமை. சிலருக்கு இது சோகமான வார்த்தை, சிலருக்கு இது அமைதியான தருணம். ஆனால் தனிமை உண்மையிலேயே என்ன தருது? நம்ம வாழ்க்கைக்கு அது என்ன தான் கொடுக்குது? சந்தோஷமா, சோகமா, இல்லை வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா? இந்த டைரி பக்கத்தில் இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க. தனிமைன்னு நினைக்கும் போது உங்களுக்கு முதல்ல என்ன தோணுது? ஒரு மாலை நேரம், அப்படி இல்லைன்னா ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டு, அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு வாக் போகிறது, இல்லை நண்பர்கள் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் வீட்டில் தனியாக உணர்கிற தருணம். தனிமை எப்போவுமே ரெண்டு முகம் வச்சுருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று நம்மளை சோகமாக உணர வைக்கும், இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான இடைவெளியை கொடுக்கும். அந்த இடைவெளியை நம்ம பயன்படுத்திக்கணும். எனக்கு ஒரு தருணம் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் செம்ம மழை. வீட்டில் தனியாக எந்த சத்தமும் இல்லாமல் ஜன்னல் வழியாக மழையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நிமிஷம் என் மனசு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு. நீ உண்மையிலேயே யார்? உனக்கு என்ன தான் வேணும்? அந்த தனிமை எனக்கு சோகத்தை தரலை, ஆனால் அதுக்கு பதிலாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. உங்களுக்கு இப்படி ஒரு தருணம் நடந்திருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தனிமை சில சமயம் சோகத்தை அதிகப்படுத்திடும். நம்மளை நம்மையே கேள்வி கேட்டுக்க ஆரம்பித்தா, நாம் ஏன் தனியாக இருக்கோம், எல்லோரும் நம்மளை மறந்துட்டாங்களோ, இப்படி மனசு பயணிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதை ஒரு புது கோணத்தில் பாருங்களேன். தனிமை உங்களுக்கு ஒரு கிஃப்ட். உங்களோட கனவுகளை, ஆசைகளை, பயங்களை எதிர்கொள்ள ஒரு நேரம், ஒரு தருணத்தை உங்களுக்கு கொடுக்கும். உதாரணமாக ஒரு ஹாபியை எடுத்துக்கோங்க. புத்தகம் படிக்கணும், பெயிண்ட் பண்ணணும், இல்லை ஒரு கவிதை எழுதணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு அதுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. தனிமை அந்த நேரத்தை தான் உங்களுக்கு இப்போ கொடுக்குது. அப்படின்னு நினச்சி நீங்கள் அதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தனிமை இல்லாமல் இருந்தால் நான் இந்த டைரி சேனலை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். இந்த சேனல் என்னோடய தனிமையில் இருந்து பிறந்த ஒரு சின்ன பொக்கிஷம். நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன், உங்கள்கிட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நண்பனாக உங்கள் கூட இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த செகண்ட் நான் உங்கள் கூட பயணிக்கிறேன். சொல்லப்போனால் நான் என்னோடய எண்ணங்களை உங்களோட ஜாலியாக, சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். இப்போ உங்களோட முறை. உங்கள் தனிமையில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை புதுசாக பாட்டு எழுதிருக்கீங்களா? இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை என்ன புதுசாக ட்ரை பண்ணிங்க உங்களோட தனிமையாக இருந்த நேரத்தில்? கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், முக்கியமாக எனக்கு யூஸ் ஆகும். என்னை பொறுத்தவரையும் சொல்லப்போனால் தனிமைங்கிறது ஒரு பயணம். சில சமயங்களில் அது சோகமாக இருக்கலாம், சில சமயங்களில் அது சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் எப்போவுமே அது உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த முறை நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு டைரி எடுத்து உங்கள் மனசில் இருக்கிறத எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஆச்சரியமான பதில்கள் கிடைக்கும். இந்த டைரி பக்கத்தில் இன்னொரு டாபிக்ஸை பற்றி சூப்பராக பேசலாம். அது வரையும் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். தயவு செஞ்சு உங்களுக்கான நேரம் தனிமையில் கிடைக்கும் போது தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையை தேடி ஓடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு எப்போவுமே ஒரு பெரிய கிஃப்ட்டை கொடுக்குது அப்படின்னா அது கிஃப்ட் தனிமை மட்டும்தான். அது சோகமான தருணங்களை கொடுக்கும்போது அது சின்ன பார்ட் ஆஃப் டைம் தான். அதை தூக்கி வாழ்க்கையில் போட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கசக்கி போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அழுகி போன பழத்தை விட கெட்டு போன நிமிஷங்களை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும் அது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை மட்டும்தான் வாழ போகிறோம். தயவு செஞ்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்களே ரசிக்க பாருங்கள். வாழ்க்கையோட தருணங்களை இன்னும் அழகாக்க பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமுல்.